சுயதொழில் பகுதியில் இன்னைக்கு முயல் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. ஆடு மாடு கோழின்னு பல்வேறு கால்நடைகளை வளர்த்து அது மூலமாக நல்ல பார்த்து வர்ற நிலமையில் குறைஞ்ச முதலீட்டில் லாபம் கொடுக்கக்கூடிய முயல் வளர்ப்பை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான இனங்கள்னு பார்க்கும்போது முதல்ல முயல் வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல முயல்களை தேர்வு செய்யணும். பொருளாதார பலன்களை அதிக அளவில் கொடுக்க தகுந்த இனங்களை நம்ம தேர்வு பண்ணணும். வெள்ளை ஜெயிண்ட்டு, சாம்பல் ஜெயிண்ட்டு, நியூசிலாந்து வெள்ளை மற்றும் அங்கோரா இனங்கள் நல்லா இருக்குங்க. இதை தேர்வு பண்ணோம்னா நல்ல லாபம் எடுக்கலாம். இதில் அங்கோரா இன முயல்களை வெப்பம் குறைஞ்ச 15 to 20 டிகிரி செல்சியஸ் மலைப்பிரதேசங்களில் மட்டுமே வளர்க்கணும். இனப்பெருக்கம் செய்ய பயன்படக்கூடிய ஆண் மற்றும் பெண் முயல்கள் வெவ்வேறு இனமாகவும் ஒரு வருடத்திற்கு குறைவாகவும் எந்த குறைபாடும் இல்லாத முயல்களை தேர்வு பண்ணணும். இந்த முயல்களுக்கு உண்டான இடம் மற்றும் குடில்களை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள முயல்களுக்கு ஒற்றை அடுக்கு கூண்டு போதுமானதாக இருக்கும். அதிக அளவில் வளர்க்கக்கூடிய முயல் பண்ணைகளுக்கு 1 அல்லது 2 அடுக்குள்ள கூண்டு அமைப்புடைய கூடாரங்களை அமைக்கணும். முயல் வளர்க்கக்கூடிய குடில்களை ஆஸ்பெட்டாஸ் அல்லது தென்னங்கீத்தை கொண்டு கூரை அமைக்கலாங்க. எந்த விதமான இறை தேடும் பறவைகளும் உள்ள நுழையாத மாதிரி கூண்டு அமைக்கணும். மேலும் வெப்பநிலை 10 to 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் ஈரப்பதம் 60 to 70% அளவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வருடம் முழுவதும் இந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இடங்களை தேர்வு பண்ணணும். மேலும் முயல்களுக்கு சுத்தமான நீர், மின்சாரம், தீவனங்களை வழங்குதல், தீவன உணவு, மருத்துவ உதவி அதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணுங்க. ஒவ்வொரு முயலுக்கும் போதுமான இடம் ஒதுக்கணும். கூண்டை நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு சுத்தமாக பராமரிக்கணும். மேலும் வளர்ந்த ஆண் முயலுக்கு 1.5 அடி உயரமும் 1.5 அடி அகலமும் 1.5 அடி அளவும் கொண்ட கூண்டும், பெண் முயலுக்கு 2 அடி உயரமும் 2.5 அடி அகலமும் 3 அடி நீளமும் கொண்ட கூண்டும் ஏற்றதா இருக்கும். இதுல தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுக்கறதுக்குன்னு சிறிய பாத்திரம் அல்லது கொள்கலங்களை கட்டிடணும். கூண்டுகளை தினமும் பிரஷ்னால சுத்தம் பண்ணணும். முயல் வளர்ப்புல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முயல்கள் அதிக அளவுல இனவிருத்தி செய்யக்கூடிய தன்மையுடையது. பலதரப்பட்ட தீவனங்களை அதிக அளவுல உணவாய் எடுத்துக்கிறதால சிறிய தொகையை முதலீடு செஞ்சு முயல்களை வளர்க்க முடியும். ஆரம்ப முதலீடு ரொம்பவும் கம்மியாக தாங்க இருக்கும். மிக விரைவில் லாபமும் பார்க்கலாம். அதாவது முயல் வளர்க்க ஆரம்பிச்ச 6 மாச காலத்திலிருந்தே முயல் வளர்ப்புல நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.